ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஓஎம்எஸ் காயின் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொல்ல போகிற விஷயம் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேல்யூள்ள நாணயம் இருக்குது. இதில் விக்டோரியா எம்பரர் ஸ்டிமி ரேர் கேட்டகரியில் உள்ள நாணயம். இது உங்களுக்கு யூஎன்சி கண்டிஷனில் உங்களுக்கு 45,000 இருக்குது. யூஎன்சி கண்டிஷனில் உங்களுக்கு 45,000 இருக்குது. நான் சொல்லக்கூடியது பிரிட்டிஷ் காயின், ₹1 சில்வர் காயின். ஓகேவா? அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பேசப்படும். ஃப்ரெண்ட்ஸ், இது ₹1 காயின். இது அச்சடிக்கப்பட்ட வருடம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1877லேருந்து 1901 வரைக்கும் இந்த நாணயத்தை அச்சடித்து வெளியே வந்திருக்கு. இந்த நாணயத்தில் முக்கியமான வருஷங்கள் 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டிமி ரேராக இருக்கிறது வருஷம் உங்களுக்கு 1897. அந்த நாணயத்தில் வருஷத்துள்ள நாணயத்தில் 2 மின்ட்டில் அச்சடிச்சிருக்காங்க. ஒன்று மும்பை மின்ட்டு, ஒன்று கல்கட்டா மின்ட்டு. இந்த 2 மின்ட்டும் உங்களுக்கு ஸ்டிமி ரேராக இருக்குது. ஓகேவா? அதோட வேல்யூ தான் இப்போ நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். யூஎன்சி கண்டிஷனில் உங்களுக்கு 45,000 இருக்குது. உங்களுக்கு இதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி தயவுசெய்து வீடியோ பார்த்துட்ருக்கிற நல்வுள்ளங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, பெல் பட்டன் அழுத்துங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது மெட்டல்னு சொல்லும்போது சில்வர் வெள்ளி நாணயம். சில்வர் வெள்ளி நாணயம். இதோட வெயிட் இதோட இடம் உங்களுக்கு 11.66 கிராம் இருக்கும். இதோட சைஸு உங்களுக்கு 30.80 mm இருக்கும். ஷேப் சர்க்குலர். விக்டோரியா எம்பரர் நாணயம். இதில் உங்களுக்கு மிக அதிகமான வேல்யூ போகக்கூடிய நாணயம் இதில் இருக்குது. இந்த வருஷத்துடைய நாணயம் முழுமையாக உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேன், பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு சொல்லப்போனால் 1881 வருஷத்துள்ள நாணயம் உங்களுக்கு 2 மின்ட்டில் அச்சடிச்சிருக்காங்க. ஒன்று மும்பை மின்ட்டு, ஒன்று கல்கட்டா மின்ட்டு. ரேர் கேட்டகிரியில் இருக்குது. 2 மின்ட்டும் உங்களுக்கு ரேர் கேட்டகிரியில் இருக்குது. மும்பை மின்ட்டும் ரேர் கேட்டகிரியில் இருக்குது. கல்கட்டா மின்ட்டு ரேர் கேட்டகிரியில் இருக்குது. ஓகேவா? அதோட வேல்யூ பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஃபைன் கண்டிஷனில் 2,000 இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லக்கூடியது 1881 ஃபைன் கண்டிஷனில் 2,000 இருக்குது. வெரி ஃபைன் கண்டிஷனில் உங்களுக்கு 3,000 இருக்குது. எக்ஸப்ட் கண்டிஷனில் உங்களுக்கு 5,000 இருக்குது. புத்தம் புதுசாக இருந்துச்சுன்னா அந்த நாணயம் 10,000 இருக்குது. யூஎன்சி கண்டிஷனில் இருக்குது. ரேர் கேட்டகிரியில் இருக்குது. அடுத்தது அதே மாதிரி கல்கட்டா மின்ட்டும் அதே மாதிரி உங்களுக்கு ஃபைன் கண்டிஷனில் 2,000 இருக்குது. வெரி ஃபைன் கண்டிஷனில் 3,000 இருக்குது. எக்ஸப்ட் கண்டிஷனில் 5,000 இருக்குது. யூஎன்சி புத்தம் புதுசாக இருந்துச்சுன்னா அந்த நாணயம் 10,000 இருக்குது. ரேர் கேட்டகிரியில் இருக்குது. ஓகேவா? அடுத்தது சொல்லப்போனால் உங்களுக்கு 1897 அதே மாதிரி அதில் மும்பை மின்ட்டு, கல்கட்டா மின்ட்டு, ஸ்டிமி ரேராக இருக்குது. அதோட வேல்யூன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஃபைன் கண்டிஷனில் 10,000 இருக்குது. வெரி ஃபைன் கண்டிஷனில் 15,000 இருக்குது. எக்ஸப்ட் கண்டிஷனில் 20,000 இருக்குது. யூஎன்சி புத்தம் புதுசாக இருந்துச்சுன்னா அந்த நாணயம் 45,000 இருக்குது. வெரி ரேர் கேட்டகிரியில் இருக்குது.
அதே மாதிரி கல்கட்டா மின்ட்டும் உங்களுக்கு தான் இருக்குது. ஃபைன் கண்டிஷனில் 10,000 இருக்குது. வெரி ஃபைன் கண்டிஷனில் 15,000 இருக்குது. எக்ஸப் கண்டிஷனில் உங்களுக்கு 20,000 இருக்குது. யூஎன்சி புத்தம் புதுசுனா 45,000 இருக்குது. ரேர் கேட்டகிரி ரொம்ப ரொம்ப ரேர் கேட்டகிரியில் இருக்குது. ஓகேவா? இது சப்போஸ் நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் இந்த நாணயம் உங்கள் கையில் கூட கிடைக்கலாம். ஓகேவா? இந்த நாணயம் உங்கள் கையில் கூட கிடைக்கலாம். நீங்கள் உங்கள் சேகரிப்பில் வைக்கலாம். கொடுக்கணுன்னு சொன்னீங்கன்னா நான் இதில் ஸ்க்ரீன் நம்பர் தரேன். நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்புக்கு கிளியராக ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புனீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். ஓகேவா? நீங்கள் நாணயத்தை அனுப்பும்போது பிக்சரு கிளியராக அனுப்புங்க. கும்பலாக வச்சு அப்படியே ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிடாதீங்க தயவுசெய்து. எல்லோருடைய வீடியோ நான் எல்லோருடைய ஃபோன் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒன்றுக்கு 10 தடவை ஒருத்தர் 10 தடவை கூப்பிட்றாங்க. அதுக்கும் நான் பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன். வீடியோவில் பதில் சொல்லாமல் இல்லை, பதில் சொல்லிகிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் உண்மையை சொல்லி வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். லட்சமோ கோடியோ சொல்லலை. இப்போ புக்குடைய ரெஃபரன்ஸ் படி தான் நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நான் சொல்லக்கூடியது இஷ்டமே ரேர் கேட்டகிரி உள்ள நாணயம். இது உங்கள் கையில் கூட சப்போஸ் கிடைக்கலாம். கிடைச்சதுன்னா நீங்கள் விட்டுறாதீங்க தயவுசெய்து. இந்த நாணயத்தை நீங்கள் உங்கள் சேகரிப்பில் வைக்கலாம். இல்லை கொடுக்கணுன்னு சொன்னால் நான் வாங்கிக்கிறேன். ஓகேவா? அடுத்து சொல்லப்போனால் உங்களுக்கு 1898 அந்த வருஷத்துடைய நாணயம் உங்களுக்கு மும்பை மின்ட்டு கல்கட்டா மின்ட்டு ஸ்கேர் கேட்டகிரியில் இருக்குது. ஓகேவா? அதோட வேல்யூன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஃபைன் கண்டிஷனில் உங்களுக்கு 1,200 இருக்குது. வெரி ஃபைன் கண்டிஷனில் 2,000 இருக்குது. அதே சமயத்தில் எக்ஸப் கண்டிஷனில் 3,000 இருக்குது. யூஎன்சி புத்தம் புதுசாக இருந்துச்சுன்னா அந்த நம்பர் நாணயம் 6,000 இருக்குது. ஸ்கேர் கேட்டகிரியில் இருக்குது. அதே மாதிரி கல்கட்டா மின்ட்டு உங்களுக்கு ஃபைன் கண்டிஷனில் 1,200 இருக்குது. வெரி ஃபைன் கண்டிஷனில் 2,000 இருக்குது. எக்ஸப் கண்டிஷனில் 3,000 இருக்குது. யூஎன்சி புத்தம் புதுசாக இருந்துச்சுன்னா அந்த நாணயம் 6,000 இருக்குது. ஸ்கேர் கேட்டகிரியில் இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேல்யூ. ஓகேவா? சப்போஸ் உங்கள் கையில் கிடைக்கலாம், நீங்கள் எடுத்து பத்திரப்படுவீங்க. ஓகேவா? வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி. அனைவரும் வாழ்க வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.